ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்தியன் பைக் தான் விளையாட போகிறோம். ஸோ இவனோட வீடு தான் இது. உங்களுக்கு இந்த வீடை நான் வந்து சுற்றி காமிக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னே வந்து மாடி ஃபுல்லாக எடுத்திருக்கான். ஸோ குட்டி குட்டி பொருள் தான் இருக்குது, அதுக்குன்னே வந்து இவன் ஃபுல் பிளேஸையும் ஆக்குபைஸ் பண்ணியிருக்கான். சரி, ஓகே, நம்ம வந்து இங்கே கிளாஸ்லேருந்து வியூ பாருங்களா, சூப்பராக இருக்கும். சரி, நம்மளுக்கு வந்து கீழே கார் நிற்க, அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகணும். ஸோ இவனுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒயிட் கலர்லேயே வந்து எல்லாமே போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம வந்து கடைன்னு கீழே இறங்கி போகணும். ஏன்னா நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு மீட்டிங் வந்திருக்கு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கீழே இறங்கி போயாச்சு. இதுதான் வந்து ரூமு, பார்த்துக்கோங்க. அகெயின் வந்து இது ஹாலு. இப்போ இவன் நிற்கிறது ஹாலு. ஸோ வெளியில் கார் நிற்கி, சேம் ஒயிட் கலர்லேயே இருக்குது. ஸோ காருக்குள்ளே இவனை வந்து ஏற்றி விடணும், நம்ம தான், அவன் ஏற மாட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த காரை திருப்பி வெளியில் கொண்டு போகிறதுக்குனே வந்து நான் வந்து ஒரு 25 days நான் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். ஸோ இவனை வந்து வெளியில் கூட்டு போயாச்சு எப்படியோ. ஸோ சூப்பராக கார் ஓட்டுவான். அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒருத்தனை இடித்து தள்ளிட்டான். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் நம்மளை வீட்டுக்கு எய்த்தாப்லேயே இருக்குது. எதுவும் எமர்ஜென்சினா நம்ம டக்குன்னு வந்து கால் பண்ணி கூப்பிட்டா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா ஒருத்தருமே இல்லை. ஸோ ஒரே ஒருத்தன் மட்டும்தான் நிற்கான். சரி, அவன்கிட்டயே போய் கொஞ்சம் ஒம்பிழுத்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து துப்பாக்கி எடுத்துக்குவோம், ஏன்னா அவன் மூஞ்சில் சுடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும். ஸோ துப்பாக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா குறி பார்த்து அவனை சுடணும். கொஞ்சம் கிட்ட போய்ப்போம், இல்லைன்னா அவன் டக்குன்னு சுட்டுவான் நம்மளை. இந்த சுடுறான் பார்த்தீங்களா, வலிக்குதுடா, சுடாதடா. சரி, செத்துட்டான், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து கீழே ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட ஹார்ட்டு. ஸோ அது வந்து குறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக லோ ஆகிடுச்சுன்னா இவன் செத்துருவான். ஸோ க்ரீன் கலரில் இருக்குது இப்போதைக்கு, இவன் வந்து குட், ஓகேவா. ஸோ நம்ம வந்து இப்போ காரை திருப்பி நம்ம வெளியில் தான் கொண்டு போக போகிறோம். ஸோ எனக்கே கார் ஓட்ட தெரியாது, கொஞ்சம் அரகுர டிரைவர்னு சொல்லலாம். ஸோ எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரில. இப்போ வந்து நம்ம காரை திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லேருந்து கொண்டு போகணும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த இடித்து தள்ளியாச்சு ஒருத்தனை. இப்போ போகிறவனெலாம் இடித்து தள்ளுறது தான் நம்மளுக்கு வேலை. இப்போ நான் இருந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீடு இருக்குது, பழைய வீடு. அந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ இவனை வந்து கூப்பிட்டு போக போகிறோம். எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடையும் சுற்றி பார்க்கறதுக்கு தான் போகிறோம். ஸோ பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இதில் வந்து விளையாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். கீழே ஒரு ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோனில் நம்பர் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வண்டியோ இல்லை ஒரு காரோ அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ இந்த பறந்தாச்சு. எப்போ கார் எப்படி பறந்து உழுது பாருங்கள். சரி, நம்ம வந்து எப்படியோ இடித்து தள்ளி நம்ம கொண்டு போய் நம்ம அவன் வீட்டில் தான் விடணும். ஸோ வீட்டிலேருந்து, அதாவது நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து பழைய வீட்டுக்கு வந்து ரொம்பலாம் தூரம் கிடையாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம காரில் இல்லை நடந்தே கூட வந்து ஈஸியாக போயிடலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஆல்ரெடி நிறைய கார் மோதி என்னோடய காரே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து நியூ கார் தான் வந்து வாங்கணும். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு நம்ம போவோம். இந்த தூரத்தில் ஒரு வீடு தெரியுதா, எல்லோ கலரில். ஸோ அதான் என்னோடய வீடு. இது வந்து பழைய வீடு, 2 வீடு இருக்குது, பழைய வீடு இது. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபோன்லேயே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கீழே இருக்க ஃபோனை நம்ம எவ்வளோத்துக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வீட்டுக்குள்ளே போவோமா. இந்த வீடும் வந்து நல்ல பெருசாக இருக்கும். பட் இதில் வந்து எக்ஸசைஸ் எதுவுமே இருக்காது. சேம் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். பட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படிலாம் எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பாருங்கள், ஏசி இருக்குது, பெட்டு இருக்குது. ஸோ இவன் வந்து ஸ்டெப்ஸ்லேயே இப்படி தான் ஏறுவான்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துட்டான். பாவி சண்டால், அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து விழுந்ததுக்காட ரத்தம்லாம் வருது. என்னமோ போய் தொலை. நம்ம வந்து முதல்ல ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம மாடியிலேருந்து கொஞ்சம் பேரை நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் பால்கனி. இது வந்து ஃப்ரண்ட் பால்கனி, பேக் பால்கனின்னு ஒன்று உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட காரை தான் ஷூட் பண்ணணும். ஏன்னா அதுதான் ரொம்பவே பழசாக இருக்குது, உடஞ்சி அங்கங்கன்னு தேஞ்சு போய் கதவே இல்லாமல் இருக்குது, கண்ணாடியும் இல்லை. ஸோ ஷூட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக காட்டியிருப்பேன், ஏன்னா நிறைய பேரை நான் வந்து அப்படியே ஷூட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பைக்கு, அதுக்கப்புறம் ஒரு காரு, அதுக்கப்புறம் நிறைய இது ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பேக் பால்கனி. இதில் வந்து நிறைய பேரை ஷூட் பண்ணலாம். ஸோ நான் வந்து அப்படியே எல்லாரையும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே செத்துட்டாங்க காய்ஸ். ஓகே, பாய். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.